ஒரு அவரஸ் வீடியோக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ யார் மனதை துன்படுத்தும் நோக்கமில்லை. நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கலாமா? ஹாய் மக்கள்ஸ். சரி, நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? இந்த கலவினக்காரர்கள் அவங்கள பற்றி வீடியோ தான் மேக் பண்ண போகிறோம். உங்கள் மாதிரி தவறப்பெல்லாம் அவங்கள பற்றி ஃபுல்லாக தான் பேசுவோம். நம்ம மிஸ்டேக் கேட்குற அங்கிள் இருக்கும்ல, அவர் பற்றி இதை பற்றி ஒரு கிட்டேஸ் பண்ணுங்க. அது காப்பரேட் பண்ணுவோம். காப்பரேட்னா வெளியே அதை யூஸ் பண்ணுங்க. முக்கியமாக காப்பரேட் கொடுக்குற சாங்ஸோ இல்லை மூவிஸோ அந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ணால் காப்பரேட். உங்களை கிட்டேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் அந்த சீனா ஒரு எப்படி 30 செகண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அந்த கிளிப்பு அவங்களே கிடையாது. அந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷனுக்கு எடுத்த கிளிப்பு, அந்த மாதிரி ஒரு கிளிப்பை அவங்க கிளிப்பை அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற கிளிப்பு யூஸ் பண்ணலாம். அது நானும் காப்பரேஷனும் வரும். முக்கியமாக காப்பரேட் ஸ்ட்ரைக்கும் வராது, காப்பரேட் காம்பினேஷன் வரும். ஆனால் இவங்க வேண்டே கொடுத்துருவாங்க. முக்கியமாக என்னென்னா இவங்க ஒரு எப்படி சொல்லுது, இவங்களே வச்சு பேசினா எனக்கு காப்பரேட் வரும். அதனால நார்மலாக டீசெண்டாக பேசுகிறேன். ஆனால் வாயில் வருதுன்னு தோணுது. ஆனால் ஏகப்பட்ட பேர் இதை பற்றி பேசிக்கோங்க. நம்ம மிஸ்டேக்கே கேட்டோம். இப்போ பிசிட்டே அவங்க பேசிடுங்க. இப்போ தான் அந்த வீடியோ பார்த்தார். ஆனால் அவரே லீகலாக நோட்டீஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ போடுற காரணமே உடம்பு சரியில்லை, தடும், அவ்வளோதான். முக்கியமாக நீங்கள் என்னோடய அனிமியோட சேனல் சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்களே, அதை கொடுங்க. எனக்கு சரி சொல்லுறதுக்காக சொல்லி வச்சுருந்தேன். நீங்கள் அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் கொடுத்தா நன்றி. ஆனால் அனிமே எக்ஸ்பிளேஷனும் சப்ஸ்கிரைப் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். 5 எபிசோடையும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோட் போடும்போது என்னோடய வீடியோ ஃபுட்டேஜ் கேலி ஆயிடுச்சு, ரிஸ்ட் ஆயிடுச்சு. அது மறுபடியும் நான் முதலேருந்து ரெடி பண்ணணும். அது கொஞ்சம் டைம் ஆகாதான். சரி, அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் அனிமே பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் இதை பார்த்து, சரியா? அதுக்கப்புறம் முக்கியமானனா ஏன் மிஸ்டேக் கேட்குறது இந்த வீடியோ போட்ட காரணம், ஒரு சின்ன ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உங்கள் ஸ்கூலில் உங்கள் வீட்டில் ஒரு பையன் ஒரு 10th முடிக்கிறான், 10th படிச்சிருக்கான், ஃபைனல் இயர் கொஞ்சம் லாஸ்ட் படிக்கிறான். அவனுக்கு மைண்ட் செட் என்ன தோணுதுமா, நம்ம 10th படிக்க வேணாம், நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஸ்கில்லு மட்டும் கற்றே முன்னேறலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அங்கே கிரியேட் ஆகும். முக்கியமாக இவங்க வீடியோ போய் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க இப்படி பேசி இவங்க தப்பாக வீடியோ போடுறாங்க, அதை பார்த்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். அது தப்பு, அது கிட்டேஸ் பண்ணணும் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் காப்பரேட் கொடுக்க காரணம். ஆனால் அவர் அந்த ஷோ எப்படி சொல்கிறது, இன்ட்ரோ எடுக்கிற வீடியோஸ்லாம் நாங்கள் எப்படி வரோம். ஆனால் அனுமதி இல்லாமல் ப்ரைவசிலேருந்து எடுக்கிற வீடியோ, தப்பான வீடியோ, அந்த மாதிரி வீடியோவை எடுத்து யூஸ் பண்ணுறதுனா காப்பரேட் வாங்கி வரும். அது கம்யூனிஸ்ட் வயலன்ஸே க்ரியேட் ஆகும். அதான் யூடியூபுக்கு போடக்கூடாது. ஆனால் இவங்க இந்த ஃபங்க்ஷனில் அந்த ஸ்கூலில் எடுத்த ஃபுட்டேஜை எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் 30 செகண்ட் 40 செகண்ட்குள்ளே யூஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 10 செகண்டுக்கு இவ்வளோ செகண்டுக்கு வரலாம், என் கை பண்ணுங்க, இவ்வளோ செகண்டுக்கு வச்சுப்பாங்க நினைக்கிறேன். அந்த செகண்டுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க போது அந்த இது காப்பரேட் கொடுப்பாங்க. அது தவறு. அந்த காப்பரேட்டில் பிரச்சனையே வராது. மிஸ்டேக் சொல்ல பிஸ்டேக் சொல்லிப்பார். அவர் சொல்லிப்பார் காப்பரேட் வராது, அது சொல்லிப்பாங்க. நீங்கள் காப்பரேட் பண்ணிட்டு அதை பற்றி தெரியணும்னு நீங்கள் அவங்க வீட்டில் போய் பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ பாருங்கள். சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒரு கிட்ஸோ ஒரு 15 வயசு பையன் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ படிப்பு முக்கியம், ஸ்கில்லும் முக்கியம், ரெண்டுமே முக்கியம் தான். நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வேணும், ஒரு காலேஜில் போய் சரிங்க, ஒரு படிக்க போய் சரிங்கன்னா இப்போ ஸ்கில் இருக்கா அது முக்கியம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் முக்கியம், ரெண்டுமே முக்கியம் தான். சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பான், இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான். நீங்கள் எதுவும் இல்லாமல் ஸ்கில்லு மட்டும் வச்சுக்கிறேன் அம்மனை வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாகும். அதான் சொல்கிறேன், ஸ்கில்லும் முக்கியம், ஒரு ஸ்டடீஸும் முக்கியம். 10th முடிக்கணும், +2 முடிக்கணும், காலேஜ் முடிக்கணும், ஏன்னா ஒரு ஐடியே தான் முடிக்கணும். இது எல்லாத்தையும் முடிச்சு தான் நீங்கள் ஒரு ஸ்கில்லை அப்படி பேன் பண்ண முடியும். ஸ்கேனில் ஐடிஐ படிச்சுன்னா ஸ்கில்லை லேர்ன் பண்ணி நீங்கள் பொழைச்சிக்கலாம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் இந்த அக்கா என்ன சொன்னால் கலவன் அக்கா தமிழ் வாணி, அந்த அக்கா அந்த மிஸ்டேக்கை காப்பி கொடுத்துருவாங்க. அதுவும் போட்டட் நிறுவனம், பைரசி நிறுவனம், அந்த நிறுவனம் மூலயமா அவங்க காப்பரேட் கொடுக்குவாங்க. இந்த வீடியோ நான் போடுற காரணம் மற்றவங்களும் இதை பற்றி பேசுவாங்க. சரி, நம்மளும் ஒரு விஷயம் பேசுவோம், ஒரு நல்ல விஷயம் சப்போர்ட் கொடுக்கலான்னு தான் வீடியோ பேசுகிறேன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு நல்ல கருத்து தான். ஆனால் இது தப்பு தான் நான் சொல்லுவேன். கிட்டேஸ் பண்ண உரிமை, ஜனநாயக நாடு, இது கிட்டேஸ் பண்ணணும். யாரை பற்றி பேசணும், யாரை பற்றி பேசலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் நல்ல விஷயத்தை பற்றி பேசுறதை நீங்கள் தடுக்கிறது தப்பு, அதை பேச தப்பு. முக்கியமாக மிஸ்டேக்கு பேசுன மாதிரி கிட்டக்கு இவங்க எல்லோரும் பேசுகிற மாதிரி மத கவிச்ச அண்ணாவும் பேசணும், எல்லோரும் பேசணும் அப்படின்னு என்னோட ஆசை. அதுக்கப்புறம் முக்கியமாக எல்லோரும் இந்த விஷயம் பற்றி பேசணும். முக்கியமாக இந்த வீடியோ எல்லோருமே பாருங்கள், இதில் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க காப்பரேட் மூலமா எல்லா வீடியோ தூக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த வீடியோ இருக்குமா தெரியாது. நீங்கள் அதனால தான் எந்த வீடியோஸும் அவங்க வீடியோ ஒரு கிளிப்பாக ஆட் பண்ணால் என்னோட வீடியோ ஆட் பண்ணணும். இப்போ என்ன அவங்க காப்பரேட் கொடுப்பாரு, இது என்னோட வீடியோ, அதெல்லாம் காப்பரேட்டு கொடுக்க முடியும், காப்பரேட் ஸ்ட்ரைக்கு கொடுக்க முடியாது. அப்படி அவங்கள பற்றி கிட்டேஸ் பண்ணால் யூடியூபே ஒருத்தனை கிட்டேஸ் பண்ணோம் விமர்சனம் பண்ணோம்னா யூடியூப் பர்மிஷன் கொடுக்கும், அவங்க கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட் வரல நான் கண்டென்ட் நீம்லேயரில் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் அதை பற்றி பேசுங்கன்னா அந்த வீடியோ ஆட் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்டாக ஒரு 5 செகண்டாக ஆட் பண்ணி
பேசுறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு காப்பீடு கொடுக்குது. சப்போஸ் காப்பீடு வரும்னு நினைக்கிறேன்னா, ஆனால் காப்பீடு வராது. ஆனால் இவங்க வேணுன்னே அந்த போட்டன் வந்து டைப் வச்சுக்கிட்டு இவங்க வந்து காப்பீடு கொடுத்துருக்காங்க வேணுன்னே. தமிழ்வாணி அக்கா மாதிரி சொன்ன தப்புங்க. தமிழ்வாணி அக்கா இவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனில் போய்ட்டு எப்படி பேசணும் பேசக்கூடாது அது கூட அறிவிக்கிறது இங்கே எதுவுமே கிடையாது. முக்கியமாக நான் சில விஷயம் ஹைட் பண்ணி தான் பேசியிருக்கேன். பேசக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சேஃப்டிக்கு. ஆனால் முக்கியமான சொன்னால் இதை பற்றி ஏகப்பட்ட பேர் பேசணும். ஆனால் வீஸ் போகாது. ஆனாலும் ஒரு விஷயம் பற்றி பேசுனா, சப்போஸ் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு யூடியூபராக வர வரீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூபராக கிரியேட் பண்ணி ஒரு சின்ன யூடியூபராக இந்த பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது ஃபியூச்சரில். சப்போஸ் ஒரு அரசியல்வாதி கிடைச்சுன்னா, நம்ம ஏகப்பட்ட அரசியல் சப்போஸ் அவங்கள பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், நீங்கள் இதை பண்ணக்கூடாது, இதே மாதிரி நிறுவனம் வச்சு நம்மளுக்கு மேலே காப்பீடு கொடுத்து நம்ம இப்படி முடக்கினா என்ன ஆகிடுது, அதுக்காக இந்த பற்றி பேசுகிறேன். முக்கியமாக இந்த வித்தியா பற்றி நீங்கள் நிறைய பேர் பேசுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு அரசியல்வாதி கிடைச்சா ஒரு பெரிய பிரச்சனையாகும். இதே ஒரு அரசியல்வாதி பண்ணலாம் அப்படி வாங்க ஏகப்பட்ட பேர் பார்க்கலாம். சரி, நீங்கள் ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தை பற்றி பேசினாலும் அவங்களும் இப்படி பண்ணலாம். ஏகப்பட்ட பேர் இது மூலியமாக பண்ண வாய்ப்பு அதிகம். அதனால் இதை பற்றி நீங்கள் பேசுங்க. இது பேசுறது ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அது உரிமை, தப்பாக விமர்சனம் பண்ணக்கூடாது, அது தப்பு. ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பேசுறது உரிமை, அது நீங்கள் பேசணும், நல்ல விஷயமா பேசணும் அப்படி சொல்கிறேன். மிஸ்டேக் கேட்க ஒரு நல்ல டீசெண்டாக பேசுகிறேன். அந்த நிறைய விஷயங்கள் அவர் பேசிப்பார். நீங்கள் சப்போஸ் பாருங்கள் அந்த வீடு கேப்டன் கேட்கலக்கு அவர் நீங்கள் போய் பாருங்கள், இல்லை பேசிட்டே அந்த ஃபுல் வீடியோ விமர்சனம் பண்ணுங்க. நான் ஒழுங்காக பேசினாலும் நீங்கள் இதை பற்றி பேசணும். ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்காக ஒரு எல்லோரும் சப்போர்ட் கொடுத்தா ஆகணும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு இப்போ நானே ஒரு கண்டென்ட் கிரியேட்டரு. இப்போ எனக்கு பிரச்சனை ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் ஃபஸ்ட்டு டேஞ்சர் ஸ்ட்ரைக்கு, இன்னொன்று வந்து காப்பரேட் செகண்ட் ஸ்ட்ரைக்னா ஒரு அவ்வளோதான். ஒரு 9 days வீடியோ போய் சப்ஸ்கிரைபரு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே குறைஞ்சிடும், ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும். அதுக்கப்புறம் 3 ஸ்ட்ரைக்குனா அவெஞ்சர் எண்டு கேமில் தேனோஸ் ஃபோர்ஸோட போனோம், அது ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான். இந்த சேனலில் என்ன பண்ணாலும் ரெக்கவர் பண்ண முடியாது, அவ்வளோதான். நீங்கள் முதல்ல ஏதாவது சேனல் கிரியேட் பண்ணால் அதுக்கு 1 வருஷம் உழைக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சுது. அந்த நாம எவனுக்கும் வந்துடக்கூடாது, எந்த சேனலுக்கும் வந்துடக்கூடாது. அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டராக இதை பற்றி பேசுங்க, அதான் சொல்கிறேன். இன்ஸ்டாவில் யூடியூப்பில் தான் ஃபேஸ்புக்கில் தான் இதை பற்றி பேசுங்க, தீயாக பேசுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் பேசணும், ஏகப்பட்ட பேர் பேசணும், அதான் என்னோடய கருத்து. முக்கியமாக எதுக்கு இந்த விஷயம் பேசுனா, ஒரு கண்டென்ட் கிரியேட்டரு முக்கியமாக நிறைய பேர் பேசுகிறாங்க, நம்மளாலும் பேசுவோம், நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பு அந்த மாதிரி தான் சொல்கிறேன். முக்கியமாக முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கு நிறைய பேர் பேசுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் வீடியோ அடுத்த சந்திக்கு வரை மோக்கபா வாய்ஸ் ஓவர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்படி முடக்கினா என்ன ஆகிடுது, அதுக்காக இந்த பற்றி பேசுகிறேன். முக்கியமாக இந்த வித்தியா பற்றி நீங்கள் நிறைய பேர் பேசுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு அரசியல்வாதி கிடைச்சா ஒரு பெரிய பிரச்சனையாகும். இதே ஒரு அரசியல்வாதி பண்ணலாம் அப்படி வாங்க ஏகப்பட்ட பேர் பார்க்கலாம். சரி, நீங்கள் ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தை பற்றி பேசினாலும் அவங்களும் இப்படி பண்ணலாம். ஏகப்பட்ட பேர் இது மூலியமாக பண்ண வாய்ப்பு அதிகம். அதனால் இதை பற்றி நீங்கள் பேசுங்க. இது பேசுறது ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அது உரிமை, தப்பாக விமர்சனம் பண்ணக்கூடாது, அது தப்பு. ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பேசுறது உரிமை, அது நீங்கள் பேசணும், நல்ல விஷயமா பேசணும் அப்படி சொல்கிறேன். மிஸ்டேக் கேட்க ஒரு நல்ல டீசெண்டாக பேசுகிறேன். அந்த நிறைய விஷயங்கள் அவர் பேசிப்பார். நீங்கள் சப்போஸ் பாருங்கள் அந்த வீடு கேப்டன் கேட்கலக்கு அவர் நீங்கள் போய் பாருங்கள், இல்லை பேசிட்டே அந்த ஃபுல் வீடியோ விமர்சனம் பண்ணுங்க. நான் ஒழுங்காக பேசினாலும் நீங்கள் இதை பற்றி பேசணும். ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்காக ஒரு எல்லோரும் சப்போர்ட் கொடுத்தா ஆகணும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு இப்போ நானே ஒரு கண்டென்ட் கிரியேட்டரு. இப்போ எனக்கு பிரச்சனை ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் ஃபஸ்ட்டு டேஞ்சர் ஸ்ட்ரைக்கு, இன்னொன்று வந்து காப்பரேட் செகண்ட் ஸ்ட்ரைக்னா ஒரு அவ்வளோதான். ஒரு 9 days வீடியோ போய் சப்ஸ்கிரைபரு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே குறைஞ்சிடும், ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும். அதுக்கப்புறம் 3 ஸ்ட்ரைக்குனா அவெஞ்சர் எண்டு கேமில் தேனோஸ் ஃபோர்ஸோட போனோம், அது ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான். இந்த சேனலில் என்ன பண்ணாலும் ரெக்கவர் பண்ண முடியாது, அவ்வளோதான். நீங்கள் முதல்ல ஏதாவது சேனல் கிரியேட் பண்ணால் அதுக்கு 1 வருஷம் உழைக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சுது. அந்த நாம எவனுக்கும் வந்துடக்கூடாது, எந்த சேனலுக்கும் வந்துடக்கூடாது. அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டராக இதை பற்றி பேசுங்க, அதான் சொல்கிறேன். இன்ஸ்டாவில் யூடியூப்பில் தான் ஃபேஸ்புக்கில் தான் இதை பற்றி பேசுங்க, தீயாக பேசுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் பேசணும், ஏகப்பட்ட பேர் பேசணும், அதான் என்னோடய கருத்து. முக்கியமாக எதுக்கு இந்த விஷயம் பேசுனா, ஒரு கண்டென்ட் கிரியேட்டரு முக்கியமாக நிறைய பேர் பேசுகிறாங்க, நம்மளாலும் பேசுவோம், நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பு அந்த மாதிரி தான் சொல்கிறேன். முக்கியமாக முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கு நிறைய பேர் பேசுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் வீடியோ அடுத்த சந்திக்கு வரை மோக்கபா வாய்ஸ் ஓவர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.